ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இசை. நான் உங்கள் மணி. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட்டை வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். ஸோ அது ஒரு பதிவாக எடுத்து போட்டுருவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன கொஸ்டின்னா, நம்மளுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சுலாங்க. இந்த 2 வருஷத்தில் என்கிட்ட பிடிச்சது பிடிக்காதது எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியது எதுவும் இருக்குதாங்க? இருந்தால் சொல்லுங்கள், நான் அடுத்த டைம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிறேங்க. எதுவும் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு கேட்டுக்கிறேன். பிடிக்காத விஷயம்லாம் எதுவுமே ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து 2 பேத்துக்குள்ளே ஏதாவது சின்ன சண்டை அந்த மாதிரி வந்துச்சுக்கோயேன், நான் வந்து எனக்கு மட்டும் சாப்பாடு வச்சுட்டு நீ சாப்பிடாம இருப்ப, அது வந்து பிடிக்காது எனக்கு. சரி. அப்புறம் சின்ன விஷயத்தையும் ஊதி 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 பெருசாக்கி தேவையில்லாம அந்த மாதிரி பண்ணுறது வந்து பிடிக்காது. உன் உடம்ப நீ வந்து வருத்திக்கிடுவேன், அதான் எனக்கு பிடிக்காது. கரெக்டு தாங்க, இருந்தாலும் அது பழக்கமாக போயிட்டு சரி பரவாயில்லைங்க, நெக்ஸ்ட் டைம் அதை மட்டும் மாற்றிக்கும். அது ஒன்று தான் பிடிக்காது, வேறபடி எல்லாமே ஓகே தான். அப்படியா? ஆமாம், மித்தபடி எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். சரிங்க, அப்போ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் இந்த மாதிரி பண்ணுறதை நிறுத்திக்கிறேன் முடிஞ்ச அளவு. முக்கியமாக எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, மக்களே, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரில் உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்கங்க. முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப் சேட்டில் தான் பேசுவீங்க. அந்த மாதிரி சேட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நேரில் உட்காந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம உட்காந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஸோ யாராக இருந்தாலும் ஃபேமிலியாக சண்டை வரும் தாங்க, கரெக்டாக வரும். சண்டை வராத லைஃபே கிடையாது. லாபம் நஷ்டம், சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே இருக்குல்ல, அதே மாதிரி சண்டைகள் வரும். அந்த சண்டையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதான் வாழ்க்கை. ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சேட்ஸில் வெளியே போனதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டு அப்படியா சொல்லி சண்டை அப்படி இழுத்து வந்து எங்கெல்லாமோ போயிருதுங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. என் ஹஸ்பண்டை நான் கேட்ட இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் திருத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம். சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. ஓகேங்க, பாய்ங்க.